வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஸ்ட் அப்டேட்ஸ். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நேம் கரெக்ஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலை அந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம டிஸ்ட் அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இந்த பிஎஃப் வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாஷ்போர்டு எப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுலேயே மூணாவதுல மேனேஜ்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே டாப் ஜாயின்ட் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். அதில் செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கும். நீங்கள் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியை வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது வரும். ஸோ அந்த கம்பெனிக்கு தான் நீங்கள் இதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாப்லேருந்து ரிலீவ் ஆகியிருந்தாலும் அந்த கம்பெனி கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் மெம்பர் ஐடியில் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடுக்கு கெட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏற்கனவே உங்களோட பிஎஃப்பில் வந்து நேம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது, இப்போ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரிலாம் டீட்டெயில் நிறையா கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த கரெக்ஷன்ஸ்லாம் ஆதார் படி மாற்றணுமோ ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் ரைட் சைடு பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய கம்பெனியில் நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரிலீவ் ஆகிருக்காங்க, டேட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ரிக்வஸ்டடுங்கிற ஆப்ஷனில் வந்து ரைட் சைடு வந்து இப்போ இவங்க நேம் வந்து ஏற்கனவே ஜி துர்கான்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு நேம் எப்படி வேணுமோ அதை எடிட் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இதெல்லாம் ரைட் சைடு பாக்ஸில் சேஞ்ச் ரிக்வெஸ்டர்ஸ் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். அதில் வந்து இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக ஆதார் அப்லோட் பண்ணணும். அதை தவிர 2 டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓட்டர் ஐடியோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ, டிரைவிங் லைசன்ஸு, இல்லைனா கவர்மெண்ட் ஐடி கார்டு, இல்லைனா ஓட்டர் ஐடி, உங்களுக்கு ஸ்கூல் டிசி, இந்த மாதிரி என்னென்ன எவிடன்ஸ் வச்சுருக்கிறீங்களோ இதில் கேட்குற ஆப்ஷன்ஸில் என்ன எவிடன்ஸ், பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி எது நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, ரேஷன் கார்டு எது இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மெம்பர் நேம் மட்டும் ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெம்பர் நேமில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். கீழே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபாதர் நேமில் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் ஏற்கனவே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
அப்லோட் பண்ணுறது வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலில் தான் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து சூஸ் ஃபைல்னு இருக்கும். அதில் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2ன்னு சொல்லி இருக்குது. ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு சொல்லி க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் வந்து ஏற்கனவே நேம் எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் எப்படி நேம் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க, ஃபாதர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க, மேரேஜ் ஆன டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அன்மேரிடு வந்து மேரிடாக மாற்றிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் கிளிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலை பார்க்குறதா வி ஆல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே 2 டிக் மார்க் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த வர்ற ஓடிபியை வந்து நீங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அடுத்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு மூவ் ஆகும். அடுத்த பேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த டேட்டில் சப்மிட் பண்ணிக்கிறீங்க எல்லா டேட்டில் வந்துடும். பெண்டிங் அட் எம்ப்ளாயின்னு இருக்குது. ஒரு 1 வீக் அப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி இந்த பேஜில் போய்ட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரிஸ்டர் பிஸ்னஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.